ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நான் யூடியூப்ல சர்ச் பண்ணிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்துச்சு. அதை பார்த்தோன்னே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. அதனால தான் இதை ட்ரை பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸ் பேப்பர் எரிய வச்சு அப்படியே கீழேருந்து அதை கீழே மடித்து எரிய வச்சுன்னா அது அழகாக அப்படி மேலே பறந்து எரிஞ்சு போகுது. ஸோ அதை பார்த்தோன்னே நல்லா இருந்துச்சு. ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதை நம்ம எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இது மாதிரி நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு இது பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு நியூஸ் பேப்பர் இருக்கும். அதை மடிச்சா இருக்கும்ல, காற்று இருக்கும் அடிக்குது. இந்த நியூஸ் பேப்பர் தான். இது அப்படியே வந்து லைட்டாக ஃபஸ்ட் கசக்கிப்போம். இப்போ கசக்கியாச்சு. அப்படிக்கிட்ட வந்துடும். கசக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரு இந்த 4 எட்ஜையும் வந்து இப்படி, அப்புறம் இப்படி, இப்படி ஸோ இது பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. இதை 4மே மடிச்சு பார்த்தா இப்படி இருக்கு. இப்போ காற்று இருந்தால் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இது இப்படி கீழே வைக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 4மே பிரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்டாப்லர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா ஓப்பன் இருக்கா. இப்போ நம்ம வந்து இதை பற்ற வைக்க போகிறோம். இதை பற்ற வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த 4 கார்னர்லையும் பற்ற வச்சா தான் அது எரிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டில் பறந்து போக போகுது. அதுதான் இப்போ செக் பண்ண போகிறோம். இப்போ நான் லைட்டரில் பற்ற வைக்கல, என்கிட்ட ஆல்ரெடி இந்த வெல்டிங் சார்ஜ் இருக்கிறனால அதை யூஸ் பண்ணி நான் பற்ற வச்சுருக்கேன். அது பார்த்தீங்கன்னா டக்குன்னு பற்றிக்கும். இப்போ பற்ற வச்சலாம். 4 கார்னர்லையும் பற்ற வைக்கிறோம் பாருங்க. அவ்வளோதான். ஃபுல்லாக கட்டு. ஐயோ பறந்துரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து இந்த வீடியோ நம்ம ட்ரை பண்ண முடியல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்று அதிகமாக வீசுறதுனால இந்த ஃபயர் வந்து இந்த பேப்பர் தூக்க மாட்டேங்குது. இந்த காற்று அதுக்கு பதிலாக தூக்கிட்டு போயிடுது. ஸோ அதனால ஸ்பாட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ வீட்டுக்கு வெளியே, அதாவது காற்று அடிக்காத இடமா பார்த்து நைட் மோடில் இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். Ready, start camera. Action. அங்க எரிவே கடைசில அந்த பக்கம் எரிவேல பாரு. அந்த பக்கம் எரியல. அந்த பக்கம் போக மாட்டேங்குது. எரியுது. கண்ணால வரக்குண்டே. ஏய் ஏய் என்னடா மரத்தில் வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான வீடியோ தான். பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதனால தான் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். இதுவே நீங்கள் யாராவது ட்ரை பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இதை ட்ரை பண்ணாதீங்க. அப்படி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான எம்டி ஸ்பேஸில் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அதிகமாக வீடுகள் இருக்க ஏரியாவில் ட்ரை பண்ண வேணாம். ஏன்னா அந்த ஃபயர்னால வேற எங்கேயாவது ஃபயர் ஆகிறது பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. நான் வீட்டு ஏரியாவில் ட்ரை பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியோடு தான் ஹேண்டில் பண்ணேன். பக்கத்தில் பக்கெட்டில் தண்ணி வச்சுட்டு எல்லாமே தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ட்ரை பண்ணேன். ஸோ அப்படி நீங்கள் ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
ஸ்வாக். இந்த பக்கம் இதான் அவ்வளோ பாரு. அவ்வளோதான், புஷ் தான். புஷ் டாய். இது குட்டி சைடு தான் பறக்குது, இதாவது பறக்குமா? சரி பார்ப்போம்.